ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, ட்ரேடிங்கில் நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாயிருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாயிருக்கும், நிறைய ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எஸ்எம்சி நல்லாயிருக்கும், ஐசிடி நல்லாயிருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாயிருக்கும், இந்த இண்டிகேட்டர் நல்லாயிருக்கும், இந்த பாட் இஏ நல்லாயிருக்கு, அப்படி இப்படின்னு லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் கேபிட்டல் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கமா, புரியுதுங்களா? உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற லாஸஸ் போடுறோமா, கண்டினியூவாக 4 ஸ்டாப் லாஸ் ஆனாலுமே உங்கள் சைக்காலஜி எமோஷன் ப்ளே இல்லாமல் நீங்கள் ரெகுலராக உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு கேபிட்டல் இருக்கா? ஸ்டாப் லாஸ் ஆனாலும் உங்களால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியுதா ட்ரேடிங்கில் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான சில ஸ்டெப்ஸ் தான் இங்கே இருக்குது. 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்க் பெர் ட்ரேட், அதாவது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது எக்ஸாம்பிள். அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி சில பேர் வந்து 2% ரிஸ்க் இருக்கலாம், சில பேர் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0.5 ரிஸ்க் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா? உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ரீச் ஆகாத, அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகாத அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ $1000 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, ஸோ ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது $10 தான். புரியுதுங்களா? இங்கே வின்னிங் ட்ரேட் பிரச்சனையே இல்லை, லூசிங் ட்ரேட் தான் நமக்கு சைக்காலஜியாக இம்பார்ட்டன்ட். சைக்காலஜியாக நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ பொசிஷன் சைசிங், லாட் சைஸ் வந்து எப்படி முடிவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து பிப்ஸில், அப்புறம் பிப் வேல்யூ. அப்படி இல்லைனா ஆப்டோ எஃபெக்ட்ஸ் ப்ராஃபிட் கால்குலேட்டர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் எவ்வளோ லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அது அந்த லாட் சைஸை நம்ம ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து செகண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஓகேங்களா? சில பேர் வந்து 1:10 பிடிக்கிறேன், 1:5 பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ஒரு 1:3 நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10ல் 7 ட்ரேட் லூஸ் ஆனாலும் 3 ட்ரேட் வின் பண்ணால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. புரியுதுங்களா? எப்படி சொல்கிறேன்னு? 10ல் 7 ட்ரேட் லாஸ் ஆனாலுமே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து எதுக்காகனா, நம்ம கேபிட்டல் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், நம்ம கன்சிஸ்டண்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு கான்ஃபிடண்ட்டாக நம்ம ட்ரேட் இருப்போம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜியை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாராலுமே ஈஸியாக ட்ரேடிங்கில் வின் பண்ண முடியும். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 1:3 அந்த வின் ரேட் பார்த்தீங்கன்னா 25%. உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து 25% ஒர்க் ஆகுது அப்படின்னாலுமே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. 1:1 அப்படின்னா 50% ஆச்சும் ஒர்க் ஆகணும். இதே 1:6னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து வெறும் 16% ஒர்க் ஆனாலே போதும். இங்கே முக்கியமாக மைண்ட் செட் தான், டிசிப்ளின் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். ஓகேங்களா? நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.